ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எமர்ஜென்சி பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். இந்த 9 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணலாம் எமர்ஜென்சி பர்பஸ். அதாவது வந்து இந்த பவர் பேங்கை நீங்கள் வந்து 45 ரூபாக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். 45 ரூபாக்குள்ளே இந்த பவர் பேங்கை பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸில் இந்த பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேட்டரி, அதாவது இந்த பேட்டரி தீர்ற வரையும் சார்ஜ் ஆகும். தீர்ந்ததுக்கப்புறம் புது பேட்டரி இல்லை மறுபடியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கான யூஸ் பண்ணுற ஒரு பவர் பேங்க். இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் வேணும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 7805. இது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர்னு கேட்டிங்கனாலே எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் தருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் அதோட கனெக்டரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 9 வோல்ட் பேட்டரி நீங்கள் வந்து என்ன மாடல், அதாவது என்ன கம்பெனி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் 9 வோல்ட்லேயே எடுங்க, இந்த கேன் பேட்டரியே எடுங்க. அதுக்கப்புறம் அதோட கனெக்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்இடி வேணுன்னா எடுத்துக்கோங்க, எடுக்காமலும் போகலாம், உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறமா USB ஃபீமேல் போர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, இது 5 ரூபா. அப்புறம் எல்இடி வந்து இண்டிகேஷனுக்காக நீங்கள் எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம், ஆப்ஷனல் எல்இடி. ஓகே, அவ்வளோதான். இந்த போர்ட் இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். ஃபஸ்ட்டு டெர்மினல் பார்த்தீங்கன்னா இன், அப்புறம் நடுவில் உள்ள டெர்மினல் கிரவுண்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள டெர்மினல் பார்த்தீங்கன்னா அவுட்டு. நான் வந்து இந்த உங்களோட ரெகுலேட்டரை இந்த நான் வளைக்கிற மாதிரியே இப்போ வளைச்சி வச்சுக்கோங்க. இந்த 3 டெர்மினலும் இதே மாதிரி வளைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெகுலேட்டரோட ஃபஸ்ட்டு டெர்மினல் இன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இன்னில் வந்து நம்ம வந்து 1 கிலோ ஹோம் ரெசிஸ்டரை நம்ம சால்ட்ரு பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. 1 கிலோ ஹோம் ரெசிஸ்டரை ஃபஸ்ட்டு டெர்மினலில் இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கணும். நம்ம எல்இடியோட பாசிட்டிவை வந்து பேட்டரியோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரியில் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு எல்இடியோட நெகட்டிவை வந்து ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சர்க்யூட் டயக்ராம் பார்த்து நீங்கள் போடலாம், நம்ம வீடியோவை பார்த்து போடலாம். டவுட்டாக இருந்துச்சுன்னா சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்இடி வந்து ஆப்ஷனல் தான். நம்ம எதுக்கு எல்இடி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரியோட பவருக்காக தான். அதாவது பேட்டரியில் அதிக பவர் இருந்துச்சுன்னா எல்இடி பிரைட்டாக எரியும், பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்இடி டிம்மாக எரியும். அதுக்காக தான், இண்டிகேஷனுக்காக தான் நம்ம எல்இடி போடுறோம். நீங்கள் எல்இடி வேணாம்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ரெசிஸ்டரில் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ரெசிஸ்டரில் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடி தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெகுலேட்டரோட கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெகுலேட்டரோட கிரவுண்டு, அதாவது நடுவில் உள்ள டெர்மினலில் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பேட்டரியில் உள்ள நெகட்டிவில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலேட்டரில் அவுட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா, அவுட் டெர்மினல் வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டுக்கான பாசிட்டிவ் சப்ளை. அதாவது வந்து நம்மளோட அவுட் டெர்மினல் வந்து அவுட் டெர்மினலில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயர் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டுக்கு பாசிட்டிவில் கனெக்ட் ஆகும். ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ரு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டோட நெகட்டிவ் சப்ளைவை இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டில் மொதல் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். விசிசிங்கிறது பாசிட்டிவ், கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ். இதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள், மாற்றி கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட்டில் உள்ள பாசிட்டிவ் வந்து ரெகுலேட்டரோட அவுட்டில் வந்து அவுட் பின்னில் கனெக்ட் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கனெக்ட் பண்ணணும். நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். இதில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்யூட்டில் நான் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். நான் எல்இடி வந்து இந்த சர்க்யூட்டில் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த எல்இடி ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறதுனால நான் தூக்கிட்டேன். எல்இடிக்கு பதிலாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். எல்இடி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பேட்டரியில் தான் நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம அதாவது வந்து எமர்ஜென்சி பவர் பேங்க் வந்து ரெடி. இந்த பவர் பேங்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 9 வோல்ட் பேட்டரியோட பவர் தீர்ற வரையும் இதை நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். தீர்ந்ததுக்கப்புறம் இந்த பேட்டரி தூக்கி போட்டுட்டு புது பேட்டரி வந்து கடையில் வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சர்க்யூட். இது ஈஸியாக முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.